வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அம்மாவினுடைய இந்த ஒளிவடிவ காட்சியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். எப்போவுமே அம்மா நமக்கு இந்த மாதிரியான தரிசனங்கள் நிறைய நம்ம நாகபுரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருப்பாங்க. நாக வடிவத்திலையா இருக்கட்டும், ஒளி வடிவத்திலையா இருக்கட்டும், அடிக்கடி காட்சி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டதின்படி இன்றைக்கி அம்மா அதை ரெக்கார்டு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நேரடியாக கேமராவில் பதிவான வாராகி தாயினுடைய ஒரு விஸ்வரூப தரிசனம். இங்கே நாகபுரத்து இறைவிகளாக வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய ஒளிவடிவ காட்சி. இப்போ நான் அந்த கேமரா மட்டும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அம்மாவுடைய இந்த தரிசனம் ஒரு புற்றுக்கு அருகில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஒளி அமைப்பு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பதிவுகள் நம்ம நிறைய எடுத்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ ரொம்ப நாள் அதை போடலை அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அம்மா அந்த மாதிரியான ஒரு ஒளிவடிவ காட்சி எங்களுக்கு எடுத்து காமிங்கம்மா. ஏன்னா அந்த காட்சி அமைப்பு நாங்கள் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த காட்சியை நாங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட நல்லுள்ளங்களுக்காக இந்த ஒரு அமைப்பை நான் அம்மாவுடைய உத்தரவின் பேரில் ரெக்கார்டு எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உண்மையாகவே இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தெய்வங்கள் பிரதிஷ்டை ஆயிருக்காங்க சுயம்பாக. ஆனால் இந்த நாகபுரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்ல முடியல. ஒரு உயிரோட்டமாக இவ்வளோ ஒரு அற்புதமாக எப்பெல்லாம் கலங்கி நிற்கிறனோ, என் பிள்ளை கலங்குதே அப்படின்னு அம்மா நான் இருக்கேங்கிறத அவள் அரூபமாக சொரூபமாக எனக்கு பல வாக்கில் ஒரு உணர்த்தி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முதல் நாள் பார்த்திங்கன்னா நாகரூபமாக அம்மா எனக்கு காட்சி கொடுத்தாங்க. மறுபடியும் இந்த ஒளி ரூபமாகவும் காட்சி கொடுக்குறாங்க. நான் வாசலில் உனக்கு அரணாக இருக்கேன், காவலாக இருக்கேன், நீ ஏண்டி கலங்குற அப்படிங்கிற மாதிரி அம்மாவுடைய இந்த திருக்காட்சி பார்க்க 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 போதும்மா இந்த பிறப்பு இப்படியே என் உயிர் போயிடாதா, உன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடாதா, உன் பாதத்துக்கு என் உயிர் தஞ்சம் ஆகாதா அப்படின்ற கேள்வி தான் என்னுடைய மனதில் தோன்றிட்டே இருக்கே தவிர வேறு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. அவ்வளோ தூரம் அம்மாவனுடைய இந்த அமைப்பு, ஒரு நிலா, ஒரு சூரியன் அப்படியே ஒரு பூமிக்கு அந்த நாகபுரத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய புற்றின் மேலே இந்த ஒரு காட்சி அமைப்பு ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு தெய்வத்தினுடைய ஒரு சுயம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சி உங்களுக்காக பார்க்குற எல்லா மக்களும், இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்க மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும், அவங்க கர்மாக்கள் குறையணும், கவலைகள் மாறணும், கண்ணீர் துடைக்கப்படணும். அதுக்கு நீ அம்மா நீ போய் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க துயரங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தாயா துணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதிவை எடுத்திருக்கேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவு பாருங்கள், நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து இதை பார்த்து நன்மை எப்படி அவள் கொடுப்பாளோ அது போல் உங்களுடைய நினைப்புக்கு தகுந்த பதிலும் கிடைக்கும், நகர்த்திட்டு போகிறது சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இது ஒரு மிக பிரம்மாண்டம். உண்மையாகவே இந்த மாதிரியான ஒரு தரிசனம் வேறு எங்கேயும் நடக்காது. என்னால் பேச முடியல, அவ்வளோ தூரம் அம்மாவை நான் உணர்ந்துட்டுருக்கேன். இந்த நாகபுரத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாகபுரத்து இறைவிகளினுடைய இந்த பேரருள் தரிசனம் எத்தனை வடிவங்களில் எத்தனை அருப சுரூபகங்களில் எங்களுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க, என் கூட பயணப்படுறாங்க. நம்ம எல்லாரோடையும் நம்பிய அத்தனை பேரினுடைய ஒரு 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 பலமாக, ஒரு துணையாக, ஒரு தாயாக அத்தனை பேருக்கும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு அழகாக புத்தாங்கன்னு மேலே அமர்ந்திருக்கா நம்மளுடைய தாய் வாராகி, நாகலட்சுமி வாராகி தாய். நாக வடிவத்திலையும் இங்கே நாகபுரத்தில் அத்தனை வடிவத்திலையும் காட்சி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட விடிய கால நேரத்தில் தான் இந்த அமைப்பு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இரவு முழுக்க அம்மா வாசலில் காவல் இருந்திருக்கா. நான் திரும்ப அதை போட்டு காமிக்கிறேன். அம்மாவுடைய அந்த ஒளி வடிவம் எப்படி மறைஞ்சதுங்கிறத காமிச்சிருக்கேன். மறைஞ்ச உடனே என்ன மாதிரியான அந்த இடத்துல ஒரு புயல் கிளம்புன மாதிரி அப்படியே தூசியெல்லாம் பறக்கும் பார்த்தீங்களா. காற்று கிடையாது, எதுவுமே கிடையாது, பனி மட்டும்தான் இருந்தது.
ஆனால் அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தூசி அப்படியே ஒரு பூகம்பம் வர்ற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த கேமராவில் வால் பகுதி மட்டும் அம்மா காட்சி கொடுக்குறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி. அந்த வால் பகுதி மட்டும், ஏன்னா அந்த பக்கம் கேமரா கிடையாது, அதாவது தலைப்பக்கமாக எடுக்கிற பக்கம் அந்த பக்கம் கேமரா இல்லை. ஆனால் அம்மாவுடைய அந்த வால் பகுதி பாருங்கள் காட்சி கொடுக்குறாங்க. நாகம்மாவும் வாராகியும் ஒன்றாக ஒளி வடிவத்தில் காட்சி கொடுத்து என்னை பிரமிக்க செய்த இந்த தருணத்தை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டதில் பெரிய 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 மகிழ்ச்சி. இந்த நாகபுரம், அதிசயபுரம், ஆச்சரியபுரம், அமானுஷ்யபுரம், இறையருள் நிறைந்தபுரம், இறையருளின் நம்பியவர்களுக்கு வேணுங்கிற வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புறமாக மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. இந்த நாகபுரத்து இறைவிகளினுடைய பேரொருள் உங்கள் எல்லாருக்கும் நிறைந்து கிடைக்கட்டும். நன்றி, நன்றி, வணக்கம்.